ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ லாஸ்ட்டு வீடியோ எண்டுலேயே வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம ஒரு ஹோட்டலில் வந்து கார் பார்க் பண்ணுற மாதிரி. ஸோ அது பார்க்குறப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஓரளவுக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு. ஆமாங்க, நம்ம லீகோலேண்ட் தான் வந்திருக்கோம். லீகோலேண்ட் துபாய். இது வந்து துபாய் பார்க் அண்ட் ரெசார்ட் அப்படிங்கிற ஏரியாக்குள்ளே இருக்குது. ஸோ இதை சுற்றி நிறையா இருக்குது, அதில் நாம் லீகோலேண்ட் வந்திருக்கோம். ஸோ வந்து இந்த லீகோலேண்ட் அப்படிங்கிறத வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி உள்ள ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல்லாகவே பிரிக்ஸ்லேயே தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஹானஸ்டி பாக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பிரிக்ஸ் தான். அந்த கிளாஸு மேலே மூடி இருக்கிறது எல்லாமே அந்த பிரிக்ஸ் மேலே ஒரு மூடி மாதிரி செஞ்சு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஹானஸ்டி பாக்ஸில் நம்ம வந்து பிரிக்ஸ் போட்டுக்கலாம். நம்ம எப்படி சஜஷன் எழுதி லெட்டராக போடுவோமோ அது மாதிரி இது வந்து லீகோலேண்ட் அப்படிங்கிறங்காட்டி பிரிக்ஸே எல்லாமே பிரிக்ஸ் தான், எங்கே பார்த்தாலும் பிரிக்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் தென் உள்ள நாலஞ்சோடனே வந்துட்டு எப்பவும் போல் நார்மலாக ரிசப்ஷன் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருந்துச்சு. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னால் அந்த லீகோஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த பிரிக்ஸ்லேயே அந்த இடம் வந்து செஞ்சுருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் முன்னாடி வந்துட்டு ஒரு பூல் செட்டப்பில் வந்து வச்சுருந்தாங்க. குட்டியாக ஒரு பூலும் பெருசாக ஒரு பூலும் வச்சுருந்தாங்க. சின்ன பூலில் பார்த்தீங்கன்னா குட்டீஸ் விளையாடுற மாதிரி அண்டர் 2 இயர்ஸ் விளையாடுற மாதிரி கொஞ்சம் பிளாக்ஸ் எல்லாம் வந்து பெருசாக இருந்துச்சு. அந்த பெரிய பூல் வந்துட்டு நல்லா குட்டி குட்டி பிளாக்ஸாக இருந்துச்சு. இப்போ சஞ்சு விட பெரிய பசங்கள்லாம் விளையாடுற மாதிரி. அண்ட் தென் அதுக்கு லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ளே ஏரியா மாதிரி இருந்துச்சு. அந்த ப்ளே ஏரியாவில் ஸ்லைடு ஸ்விங்கு எல்லாமே இருந்துச்சு, குட்டீஸ் ஏரி. அதாவது இங்கே ஹோட்டலுக்குள்ளேயே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ திங்ஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் இங்கே ரிசப்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற ஏரியாலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குள்ளே இவங்க செக்இன் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ நம்மளோட ரூமுக்கு போகலாம். இங்கே மொத்தமாக வந்துட்டு 4 தீமில் வந்து ஃப்ளோர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு தீம் பார்த்தீங்க அப்படின்னா பைரேட்டு, இன்னொன்று வந்து அட்வென்ச்சர், கிங்டம், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இதில் நாங்கள் புக் பண்ணியிருந்தது வந்து பைரேட் தீமு. ஸோ இந்த பக்கம் ஷெல்ஃப் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிக்ஸ்லேயே இருந்துச்சு. ஸோ எங்கே திரும்பினாலும் நம்ம பிரிக்ஸை பார்க்குற மாதிரி பிரிக்ஸில் விளையாடுற மாதிரி தான் ஹோட்டல்லே இருந்துச்சு ஃபுல் அண்ட் ஃபுல். அதுக்கப்புறம் இந்த லிஃப்ட் வந்துட்டு இன்னொரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குன்னா குட்டீஸ்க்கு டிஸ்கோ லைட்லாம் வச்சு நல்லா வந்து ஒரு ரிதமிக்காக இருந்துச்சு லிஃப்ட்டில் நம்ம ஃப்ளோருக்கு போகிற வரைக்கும். ஆனால் நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோருங்கிறங்காட்டி நாங்கள் சீக்கிரமே போய் இறங்கிட்டோம். ஸோ அவ்வளோதான், நம்ம ஃபைனலாக புக் பண்ணியிருந்த பைரேட் தீம் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே ஒரு ஃப்ளோரில் மட்டும் பார்த்திங்கன்னா நியர்லி 165 ரூம்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நாம் வந்து ஃபுல்லி தீம்டு புக் பண்ணியிருந்தோம். இதுலேயும் ஃபுல்லி தீம்டு ஹாஃப் தீம்டும் இருக்குது. ஸோ நாம் புக் பண்ணியிருந்தது வந்து ஃபுல்லி தீம். ஸோ அதை நோக்கி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். நம்மளோட ரூம் நம்பர் வந்து 116. ஸோ ஃபுல்லி தீம்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே வெளியில் ஃபுல்லாக நம்ம பைரேட் அப்படிங்கிறங்காட்டி அந்த ஃப்ளோரே ஃபுல்லாக வந்து பைரேட் பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. கீழே நடக்கிற இடத்துலேருந்து வால்லேருந்து எல்லா பக்கமும் திரும்பினா அந்த கடல் கொள்ளையர்கள், அந்த ஃபிஷ்ஷு, கிராபு, ஸ்டார் ஃபிஷ்ஷு, வாலு, அந்த நைஃபு, அது மாதிரி தான் இருந்துச்சு ஃபுல்லாக. ஸோ இப்போ நம்ம வந்து எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டே நம்ம ரூமுக்கு போகலாம்.
போய் அம்மா கூட நாங்க மாட்டாங்க இரு நடுவில் 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 அந்த சிப்பு மாதிரி இருக்குல்ல நடுவில் வெயிட் 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 சந்து இரு சந்து உள்ள ஃபோன் பண்ணு வெல்கம் പിന്നെ ഇത് ரூம் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் எதிர்பார்த்து வந்ததை விட ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் ரூம் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ நாளைக்கு நம்ம வந்து இங்கேருந்து தெரிகிற அந்த ஏரியாக்கெல்லாம் தான் போகிறோம். ஸோ வந்து வெயிலில் போகிறோம். அது எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரில. பட் வந்துட்டு ரூம் வந்து நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். அவ்வளோ வந்துட்டு அந்த ஸ்டிக்கர்ஸு அந்த தீமு எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ நார்மலாக ஹோட்டல் ரூமில் ஏதாவது வச்சுருப்பாங்க அந்த ஆர்னமெண்ட்ஸ் அழகுக்கு. இங்கே வச்சுருந்த அந்த திங்ஸு கூட ஃபுல்லாக பிரிக்ஸ்லேயே இருந்துச்சு. நைஸ் பாத்ரூம். ஸோ இங்கே ஒரு கண்ணாடி. forgotten something dial guest service. ஸோ இங்கே பாருங்க நம்ம 2 கிட்ஸ் சொல்லியிருந்தோம். அதனால 2 குட்டீஸ்க்கு சைல்டு டென்டல் கிட்டு, அடல்ட்டுக்கு அடல்ட் டென்டல் கிட். நம்ம ஜூஸ் குடிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இங்கே பல்லு விளக்குறதுக்கு இதுதான். தண்ணி இதெல்லாம் பிடிச்சி வாய்க்கோ பிடிச்சிக்கணும். டவல், ஹேண்ட் வாஷ். பைரேட் தீமா. ஓ இதுக்குள்ள ஷவர் வேற தனியாவா? தனியா இங்க ஷவரிங் ஏரியா. சூப்பர் சூப்பர். அம்மு ஷவர் பாரு எப்படி இருக்குதுன்னு. செம்ம. நான் இங்கேயே ஷவர்லயே குளிச்சுட்டு இருந்துப்பேன். ஒன் ஸ்பைடர். இது சும்மா கண்டிஷனர். இது ஷவர் ஜெல் ஷாம்பு. தனு வெளியில போ. அவங்களே எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. பரவாயில்ல. அதெல்லாம் எடுத்து. ஸோ இங்கே நமக்கு வந்து அடுத்து ட்ரெஷர் ஹண்ட். இங்கே ரூமில் நம்ம விளையாடலாம். அந்த ட்ரெஷர் ஹண்ட்டுக்கு அவங்களே பென்சில் பேப்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதே ஒரே கொஸ்டின் தான்ப்பா. நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துட்டு வந்து அதே கொஸ்டின் தான் கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக இருக்குது. இது மைக்கா? செம்ம. ஸோ இங்கே உள்ளுக்குள்ளேயே வந்து கிட்ஸுக்கு விளையாடுறதுக்கு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. டாய்ஸு. அங்கே இல்லை, இங்கே வா. ஸோ இங்கே பாருங்க கிட்ஸ் டாய்ஸ். சூப்பர். ஸோ இது ஓப்பன் பண்ணி விளையாண்டுக்கலாம். இது ஒரு பங்க் பெட் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ்ட்ராவாக ஒரு பெட் வேற. மேலே ஒருத்தங்க கீழே ஒருத்தங்க, அது போக எக்ஸ்ட்ரா ஒரு பெட் கொடுத்துருக்காங்க. ஸோ வெல்கம் மிஸ்டர் ஹரி பிரசாத். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குது? டிவி, கார்ட்டூன் நெட்வொர்க் இருக்குது, போட்டுருங்க. அவ்வளோதான். சூப்பர். நைஸ். இங்க ஒரு கிளி இருக்குது பாத்தீங்களா? இந்த ரூம் சூப்பரா இருக்குது. ஆக்சுவலா ஃபுல்லி தீம்டுனா இந்த வால்பேப்பர் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். செமி தீம்டு அப்படின்னா இந்த செவரெல்லாம் வந்து செவரு மாதிரியே இந்த பெயிண்ட் மாதிரியே இருக்கும்.
ஃபுல்லாகவே நமக்கு வால்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கயிறெல்லாம் வச்சு பா கட்டல் இப்படி இப்படி படுத்துட்டு இருக்கிற மாதிரி. ஸோ ரூம் வந்து ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்னென்ன திங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்க்கலான்ட்டு இருந்தோம். ஸோ குட்டீஸ்லேருந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு மாற்றிக்கிறதுக்கு ஸ்லிப்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் ரூம்லேயே வந்துட்டு மினி ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. ஸோ நிறையா நம்ம வந்து ரூம்குள்ளேயே வந்துட்டு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு அயன் பாக்ஸுக்கு தனியாக வந்து அயன் பாக்ஸு அயன் பண்ணுற டேபிள் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரூம் வந்து பார்க்க நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக ரூம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த ரூமோட மெயின் ஹைலைட்டே இந்த மண்டை ஓடு தான். ஸோ நம்ம பைரேட் தீம் புக் பண்ணியிருந்தங்காட்டி அதுக்கேற்ற மாதிரி எல்லா பக்கமும் மண்டை ஓடு கடல் கொள்ளையர்கள்னு இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து இந்த ஹோட்டல் ரூம் இந்த பைரேட்டு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது நாங்கள் என்ன பண்ணணும், இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத எங்களோட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருங்க. அது வரைக்கும் டாட்டா பை பாய்.